தேடல் இல்லாத வாழ்க்கை வரலாறு ஆகாது என்பதற்கு உதாரணம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். நவீன தொழில்நுட்பங்கள் பயன்பாட்டிற்கு வராத 1492ஆம் ஆண்டில் நீண்ட நெடிய கடல் பயணத்திற்கு பிறகு புதிய உலகம் என்று பெயர் சூட்டப்பட்ட அமெரிக்காவை உலகிற்கு கொலம்பஸ் அறிமுகப்படுத்திய நாள் அக்டோபர் 12. இந்தியாவை தேடி புறப்பட்ட கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த வரலாற்றை சிறிது பின்னோக்கி சென்று பார்ப்போம். உலகின் பலம் பொருந்திய ஜனநாயக நாடான அமெரிக்கா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு துண்டு துண்டாக பல்வேறு நாடுகளாய் சிதறித்தான் கிடந்தது. இன்றைய ஜெனோவா குடியரசில் உள்ள ஜெனோவா நகரில் 1451ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி பிறந்தவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். வாலிப பருவம் தொடங்கியதும் வணிக கப்பலில் ஊழியராக சேர்ந்து சில வருடங்கள் பணியாற்றினார். இதில் கிடைத்த அனுபவத்தின் மூலம் கடற்பயணம் மேற்கொண்டு புதிய நாடுகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டிய கொலம்பஸ் இத்தாலியிலிருந்து மேற்கே கடலில் பயணம் செய்து இந்தியாவிற்கு செல்வதற்கான புதிய வழி கண்டறியும் திட்டத்தை தயாரித்தார். இந்த திட்டத்திற்கு நிதியுதவி செய்யுமாறு 1485ஆம் ஆண்டில் போர்ச்சுகல் அரசரிடம் வேண்டுகோள் வைத்தார் கொலம்பஸ். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பூமி தட்டையானது என்ற கருத்து பெரும்பாலான ஐரோப்பியர்களிடம் நிலவியதை அடுத்து அவரின் கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டது. இதனால் ஏமாற்றமடைந்த கொலம்பஸ் ஸ்பெயின் அரசரின் உதவியை நாடினார். புதிய நாடுகளை கண்டறிந்து அடிமைப்படுத்தும் எண்ணமும் வாணிகத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்ற நோக்கமும் ஸ்பெயின் அரசருக்கு அடிமனதில் பேராசையாக தகித்துக் கொண்டிருந்ததால் கொலம்பஸ் பயணத்திற்கு ஒப்புதல் வழங்கினார். ஸ்பெயின் அரசின் நிதியுதவியுடன் 1492ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி பாலோஸிலிருந்து சாண்டா மரியா, நின்யா மற்றும் பிண்டா என 3 கப்பல்களில் தமது பயணத்தை தொடங்கினார் கொலம்பஸ். முதலில் கேனரி தீவுகளை அடைந்த கொலம்பஸ் தலைமையிலான குழு அங்கு 1 மாதம் முகாமிட்டது. பின்னர் மிக நீண்ட தூர பயணத்தை தொடங்கினார் கொலம்பஸ். அட்லாண்டிக் கடலில் தொடங்கிய இந்த கடற்பயணம் மிகுந்த போராட்டமாக அமைந்த போதும் அக்டோபர் 12ஆம் தேதி புதிய உலகம் என்று அறியப்பட்ட அமெரிக்காவில் ஸ்பெயின் நாட்டு கொடியுடன் கால் பதித்த முதல் ஐரோப்பியர் என்ற புகழை பெற்றார் கொலம்பஸ். அமெரிக்காவை கண்டுபிடித்த வரலாற்று நாயகனாகவும் புகழ் மாலை சூடிக்கொண்டார். சொல்லியிருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா கண்டுபிடிச்சதுக்கு காரணமே இந்த நாள் தான். வல்லரசு நாடுகளில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடாக சொல்லக்கூடிய அமெரிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு மூல காரணமே யாருனாக்கா கிறிஸ்டோபர் கொலம்பஸ். கொலம்பஸுக்கு முன்பே 11ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் அமெரிக்கா சென்றுள்ளனர் என்று இன்றைக்கும் வரலாற்று ஆய்வாளர்கள் வாதம் புரிந்து வருகின்றனர். இருப்பினும் கொலம்பஸின் பயணத்தின் காரணமாகவே ஐரோப்பியர்கள் பெருமளவில் அமெரிக்காவில் குடியேற வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக வரலாற்றில் அழிக்க முடியாத இடத்தை பெற்றார் கொலம்பஸ். ஸ்பெயின் அரசு நிதியுதவியுடன் இந்தியாவை கண்டுபிடிக்க பயணம் மேற்கொண்ட கொலம்பஸ் அமெரிக்காவில் கால் பதித்தவுடன் இந்தியாவை கண்டுபிடித்து விட்டதாக தான் நம்பினார். ஆனால் அட்லாண்டிக் பெருங்கடலில் சுமார் 2000 மணல் மேடுகளையும் 700 தீவுகளையும் உள்ளடக்கிய பாமாஸ் என்பது வரலாறு. அந்நாட்டு பழங்குடியான டயனோ எனும் இன மக்களை சிறைபிடித்த கொலம்பஸ் ஸ்பெயின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தார். 1493ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி ஸ்பெயினை நோக்கி புறப்பட்ட கொலம்பஸ் மார்ச் 15ஆம் தேதி ஸ்பெயினை சென்றடைந்தார். தனது பயணத்தின் மூலம் திரட்டப்பட்ட தங்கம் உள்ளிட்ட விலை மதிக்க முடியாத பொருட்களை ஸ்பெயின் அரசிடம் கொலம்பஸ் ஒப்படைத்தார். மேலும் அதுவரை ஸ்பெயின் மக்கள் அறிந்திராத புகையிலை மற்றும் அன்னாசி பழத்தையும் அந்நாட்டு மக்களுக்கு காணிக்கையாக்கினார். அமெரிக்காவை கண்டுபிடித்ததன் மூலம் கொலம்பஸ் மாவீரராகவும் கடல் தளபதியாகவும் ஸ்பெயின் மக்களால் கொண்டாடப்பட்டார். கொலம்பஸ் கண்டுபிடிப்பால் 1492ஆம் ஆண்டு வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அமெரிக்கா இன்றைக்கு உலக நாடுகளுக்கே நாட்டாமை செய்யும் நிலைக்கு உயர்ந்திருப்பது வரலாற்றின் விசித்திரம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் ரமேஷ் கிருஷ்ணனுடன் தாரை இளமதி.